டாக்டர் ஆனந்த் இஎன்டி ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூர்ல இருந்து நவடேஸ் நிறைய டியூபர்குலோசிஸ் பார்க்குறோம். ஆக்சுவலாக இப்போ கூட அடுத்து ஒரு ஆப்ரேஷன் பண்ண தான் போகிறேன். சரிங்களா? ஸோ அது வந்து ஒரு டிபி நெக்னா என்னென்னா கழுத்தில் ஒரு கட்டி இருக்குது. அந்த கட்டியில் ஊசி போட்டு டெஸ்ட் எடுத்திருக்கோம். பார்த்தா டிபியாக இருக்கும், சான்ஸ் இருக்குன்னு சொல்லி அவங்க ஒப்பீனியன் கொடுக்குறாங்க. அடுத்து இப்படி கன்ஃபார்ம் பண்ணுறதுன்னா கட்டி எடுத்து டெஸ்ட்டுக்கு அனுப்புவோம். ஸோ நிறைய டிபி வந்து த்ரோட்டில் வரும், நோஸ்லேயும் வர சான்ஸ் இருக்குது, ப்ளஸ் வந்து காதுலையும் வர சான்ஸ் இருக்குது. கண்டினியூஸாக காதில் வந்து டிஸ்சார்ஜ் வந்துகிட்டே இருக்குது, எதுக்குமே சரியாகலை. சர்ஜரி பண்ணும்போது உள்ளே பார்த்தா நிறைய பேல் ஒயிட்டாக வந்து நிறைய சதை இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் அது ஒன் ஆஃப் த டிபிக்கு அறிகுறி. இது ஸ்மோக் பண்ணவங்களுக்கு காதுலேயும் டிபி வர சான்ஸ் இருக்குது. மூக்குலேயும் வந்து நிறைய வந்து சதை வளர்ந்து இர்ரெகுலராக இருந்ததுன்னா சம்டைம் டியூபர்குலோசிஸ் நோஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ 4 நாளைக்கு முன்னாடி சென்னையில் ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருந்தேன். மூக்கில் நடுவு எலும்பு வந்து கம்ப்ளீட்டாக அரிச்சிருச்சு. இதில் பார்க்கும்போது நிறைய கிரானுலேஷனாக கொத்தா சதை இருக்கும். டெஸ்ட்டுக்கு அனுப்பிச்சோம். இன்னைக்கு காலையில் தான் ரிப்போர்ட் வந்தது டிபி நோஸ் அப்படின்னு. பரம்பரையாக வந்து சில பேருக்கு டிபி வீட்லேயே இருக்கும், டெஸ்ட்டில் பல்மனரி டியூபர்குலோசிஸ் இருக்கும். இருக்கவங்களுக்கு பக்கத்தில் இவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆக சான்ஸ் இருக்குது. ஸ்மோக் பண்ணுறவங்க இல்லை கண்டினியூஸாக ஒரு என்வரான்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு டிபி நோஸ் வர சான்ஸ் இருக்குது. த்ரோட்லேயும் டிபி லேரிங்ஸ்னு சொல்லுவோம், லேரிங்ஸ்லேயும் டிபி வரும். டிபி எபிக்ளாட்டிஸ்னு சொல்லுவோம். டிபி வந்து த்ரோட்டும் இருக்குது. ஸோ டிபி அஃபெக்ட் பண்ணாத இடமே இல்லை. கண்ணில் வரலாம், காதில் வரலாம், நெக்கில் வரலாம், ஸ்பைனல் கார்டில் வரலாம், லங்ஸில் வரலாம், லிவரில் வரலாம், எங்கே வேணால் வரலாம். அதில் டிபி இல்லாத இடமே இல்லை. அது ஈஸியாக கண்டுபிடிச்சு குணப்படுத்தலாம். ஸோ ஒன்லி டிசீஸ் கம்ப்ளீட்டாக 100% க்யூர் பண்ணலாம். அதையும் வேகமாக பார்த்துக்கிறது நல்லது.